வணக்கம். 108 வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜித் ஜீவலிங்கம் அம்மையார் பேசுகிறேன். நம்ம கோயில் பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு என்ற நகரத்தில் மாதம்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கிறது. இந்த கோயிலில் கருவறையில் மகா வாராகி அம்மன் வீற்றிருக்கிறாள். இந்த கருவறையில் வீற்றிருக்கும் மகா வாராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை போன்ற நாட்களில் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை அம்மாவுக்கு பஞ்சமி திதி யாக பூஜை என்பது இந்த கோயிலில் நடைபெறும். குழந்தை வரம் வேண்டும் என நினைக்கும் பக்தர்களும் நாகதோஷம், செவ்வாய் தோஷம் போன்ற தோஷங்கள் உள்ளவர்களும் பஞ்சமி யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகி கண்டிப்பாக நிச்சயமாக மாங்கல்யம் கூடி வரும் என்பது அம்மாவின் வரம் ஆகும். அது மட்டுமன்றி இங்க மண்டபத்தில் அஷ்டவாராகி அம்மன் வீற்றிருக்கிறாள். மகாவாராகி அம்மனுக்கு அடுத்து அஷ்டவாராகி அம்மன் நம் கோயில் மண்டபத்தில் இருக்கிறார்கள். லகு வாராகி, உன்மத்த வாராகி, ஆதி வாராகி, அஸ்வாரூட வாராகி, சிங்காரூட வாராகி, ஸ்வப்ன வாராகி என்று அம்மாவிற்கு காவலாக அஷ்டவாராகியும் மண்டபத்தில் வீற்றிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாது செவ்வாய் வெள்ளி அம்மாவிற்கு அபிஷேக ஆராதனை என்பது இந்த கோயில் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருமண வரம், குழந்தை வரம், தொழில் வரம் போன்ற வரங்கள் அம்மாவின் மூலம் அருளப்படுகிறது. இங்கு யமன் வாராகி அம்மன் 21 அடி உயரத்தில் மண்டை ஓடு மாலையை போட்டுக்கொண்டு நெற்றிக்கண் வைத்து கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். இந்த யமன் வாராகி அம்மன் காசியில் பாதாள வாராகியாக வீற்றிருக்கிறாள். காசிக்கே காவல் தெய்வம் என்றால் நம் வாராகி அம்மன் தான் காவல் தெய்வமாக இருக்கிறாள். பேய், பிசாசு, பிரேதம் போன்ற அத்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வம் என்றால் அது நம் வாராகி அம்மன் தான். அப்பேற்பட்ட யமன் வாராகி அம்மனுக்கு நம் திருத்தலத்தில் ஒவ்வொரு அமாவாசை திதி அன்றும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை மிளகாய் யாகம் என்பது நம் கோயிலில் நடைபெறுகிறது. கோயிலுக்கு அமாவாசை அன்று வரும் பக்தர்களுக்கு அமாவாசை அன்று இரவு 12 மணி முதல் 1 மணி வரை மக்கள்கள் தங்கள் கைகளால் மிளகாவை யாகத்தில் போடலாம். இதனால் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் யமன் வாராகி அம்மன் என்பவள் அதை நிவர்த்தி செய்து கொடுப்பாள். அனைத்து விதமான பக்தர்களும் நம் கோயிலுக்கு வருகை புரிய வேண்டும். அனைத்து வித நலன்களும் பெற வேண்டும். அது மட்டும் அல்லாது நம் கோயிலில் மிகப்பெரிய ஒரு சிறப்பும் இருக்கிறது. அது என்னம்மா மிகப்பெரிய சிறப்பு? வாராகி என்பவளே சிறப்பு தான். அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வாராகி என்றால் ஒரு அவதாரம்தான் என்று. அதுவும் வாராகி என்பவள் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காங்க, இப்போ எல்லாரும் வச்சு வணங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. வாராகி என்பவள் ஆதி காலத்து தெய்வம். அவள் மறைக்கப்பட்ட ஒரு இரகசிய தெய்வம். அந்த காலத்தில் இரகசியமாக வாராகியை வழிபட்டு பல வெற்றிகளை அடைந்தார்கள். அதனால் பகைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க வாராகியை வழிபடக்கூடாது என்று வாராகி என்ற ஒரு தெய்வம் இருப்பதையே மறைத்து விட்டார்கள். அப்பேற்பட்ட தெய்வம் என்பது இந்த கலியுகத்தில் நிறைய தவறுகள் நடக்கின்றது என்று அதை தடுக்கும் பொருட்டு இப்பொழுது அவதரித்திருக்கிறாள். இங்கே சுயம்பாதான் அம்மா அவதரித்தாங்க. மிகப்பெரிய ஆலயம் என்பது இங்கு அமைந்திருக்கிறது. அது மட்டும் அல்லாது
இந்த கோயிலில் மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்கிறது. உலகத்தில் எங்குமே இல்லாத 108 வாராகி அம்பாள் என்பது இந்த கோயில் இருக்கிறது. அதேனம்மா 108 வாராகி அம்பாள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வாராகியும் ஒவ்வொரு அவதாரங்கள் உடையது. 108 அவதாரங்கள் இந்த கோயிலில் இருக்கிறது. ஒவ்வொரு வாராகியும் ஒவ்வொரு அவதாரம். நாக வாராகி அம்மன், கேது வாராகி அம்மன், சிம்காரூடா வாராகி அம்மன், லக்ஷ்மி வாராகி அம்மன், இடும்ப வாராகி அம்மன் என்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறாள். இது 108 வாராகி அம்மன் மிகவும் பிரத்யட்சமான எனக்கு பிடிச்ச வாராகி என்றால் குழந்தை வாராகி அம்பாள் தான். குழந்தையை தன் மடிமேல் போட்டுக்கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிறார். குழந்தை வரம் வேண்டும் என நினைக்கும் பக்தர்கள் நம் ஆலயத்துக்கு வந்து குழந்தை வாராகி அம்மனுக்கு தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யும் பட்சத்தில் 3 மாதத்துக்குள் கரு நிச்சயமாக உருவாகும் என்பது அம்மாவின் வரமாகும். அதனால் குழந்தை வரம் வேண்டும் என நினைக்கும் பக்தர்கள் இங்கே 108 வாராகி அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் குழந்தை வாராகி அம்மனை வந்து காணுங்கள். குழந்தை வரத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாக வாராகி அம்மன் வீற்றிருக்கிறாள். இங்கே நவகிரக வாராகி இருக்குது. ராகு வாராகி, கேது வாராகி, செவ்வாய் வாராகி, புதன் வாராகி, சுக்கிர வாராகி, குரு வாராகி, செவ்வாய் வாராகி என்று சனி வாராகி என்ற நவகிரக வாராகிகள் இங்கு இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாது சூரிய வாராகி அம்மன் இருக்கிறாள், சந்திர வாராகி அம்மன் இருக்கிறாள். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருப்பவர்கள் நம் கோயிலில் இருக்கும் சூரிய வாராகி அம்மனுக்கு தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்து, இவங்க தான் சூரிய வாராகி அம்மன், ஆராதனை செய்யும் பட்சத்தில் தோல் வியாதிகள் என்பது நிச்சயமாக சரியாகும். நீண்ட நாள் பட்ட வியாதிகள் என்பது குணமாகும். அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பூமி வாராகி இருக்கிறாள். சொப்ன வாராகி அம்மாள் இங்கே வீட்டில் இருக்கிறாள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அம்மாவிடம் வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் சொப்னா வாராகி என்பவள் நம் சொப்னத்தில் வந்து, மகளே உனக்கு